திடீர்னு அவர் காணாமல் போயிட்டார். அந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பிரம்மாண்டமாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம், ஸோ சிம்பிளாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நாம் எங்கே போகிறோம்னா ஆக்டர் ராஜ்கிரண். ஸோ அதாவது 80s 90s அந்த காலகட்டத்தில் பயங்கரமான ஒரு புகழ்பெற்ற நடிகர். ஸோ அவருடைய வீட்டை தாங்க இந்த வீடியோவில் போய்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அவருடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்காடுத்தாங்கல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் சொன்னார். ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் நமக்கு தெரியாதுங்க. கரெக்டாக இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour நமக்கு ட்ராவல் இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு ஈக்காடுத்தாங்கல் அவருடைய வீடு எங்கே தான் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். இங்கே பார்த்தீங்களா கைஸ், குப்பை பயங்கரமாக இல்லை, குப்பை வண்டியே கவுந்துருச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு குப்பை. ஆனால் இந்த இடம் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணாமல் தான் இருக்கும். நம்ம போயிட்டு இருக்கோங்க. சரியான வெயிலுங்க. கிட்டத்தட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. எப்படியும் நம்ம அங்கே ஈக்காடுத்தாங்கல் போய் ரீச் ஆகிறதுக்கு 12 மணி ஆகிடுங்க. இந்த ரோடு வழியாக தான் நான் எங்கள் வீட்டுக்கு போகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் புதுநகர். ஸோ இப்படி போயிட்டு அந்த பைபாஸில் ஏறி அப்படியே நமக்கு ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும். அப்படியே நான் எந்த ரூட் வழியாக போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களை ஒன்று ஒன்றா காட்டுறேன். அப்படியே ரூட்டையும் பார்த்துட்டு வாங்க. காய்ஸ், நம்ம அசோக் பில்லர் கிட்டக்கே இருக்கங்க. இங்கே டிராஃபிக்கை மட்டும் பாருங்களேன், இந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு வேறு மாதிரியான டிராஃபிக்கு. இந்த டிராஃபிக்கில் தான் நம்ம போகணும். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் பக்கம் காட்டுதுங்க. அப்படியே போகலாம் வாங்க. நம்ம பாருங்கள், டிராஃபிக்னால மேலே நடக்கிற வழியில் கூட வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். ஓகே, நம்மளும் போவோம். நம்ம ஒரு வழியாக ஈக்காடுத்தாங்கல் வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், ஜெயா டிவிக்கு அப்படியே பின்னாடி பக்கம் தாங்க இருக்குது அவருடைய வீடு. கரெக்டாக நம்ம கலைமகள் நகர் 3வது தெரு அதுக்குள்ளே தான் போகணும். அந்த தெருவில் தாங்க நம்ம அருண் விஜய் சார் அவருடைய வீடு இருக்குது. ஸோ அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம ராஜ்கிரண் சார் வீட்டுக்கு போகணும். ஸோ வாங்க உள்ளார போயிட்டு சாருடைய தெருவுக்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. நம்ம ஒரு வழியாக ராஜ்கிரண் சாருடைய வீடு இருக்கக்கூடிய தெருவை கண்டுபிடிச்சிட்டேங்க. ஸோ இது வழியாக தான் போகணும். இப்படி நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு ரைட் எடுக்கணுங்க. யார் ஒரு பயங்கரமாக வண்டி ஓட்டிட்டு போகிறாரு. இருங்க, நான் ஒரு ரைட்டு கிராஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஆமாம், இதில் தான் ஃபஸ்ட்டு ரைட்டு கிராஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தெருவில் லெஃப்ட் சைடு அவருடைய வீடு இருக்குதுன்னு அந்த அண்ணன் சொன்னார். பார்ப்போம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி நான் ஆக்டர்ஸ் வீடு கண்டுபிடிக்கிறதும் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. அப்படியே உங்களுக்கும் இந்த ஒரு சென்னையில் ஏரியாக்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஆகிட்டல. வீடு பாருங்கள், பழைய வீடு போல் கண்டுபிடிச்சிட்டேங்க. இது ஒரு ப்ளூ ஷீட் போட்டுருக்கு பாருங்கள். இதுதாங்க நம்ம ராஜ்கிரண் சாருடைய வீடு. ஸோ வீட்டுக்கு வெளியே 2 கார் நிற்குது. ஸோ ஓவராலாக இப்படி தாங்க இருக்குது அவருடைய வீடு. இருங்க, நான் உங்களுக்கு நிப்பாட்டி காட்டுறேன். நான் கூட அந்த ப்ளூ கலர் வீடுன்னு தாங்க நினச்சேன். ஆனால் இது தாங்க நம்ம ராஜ்கிரண் சாருடைய வீடு. ஸோ அப்படியே அவரை பற்றி சொல்லிவிட்டு அவருடைய வீட்டையே நம்ம பார்த்துடலாங்க. கிட்டத்தட்ட 80s 90s கொடி கட்டி பிறந்தாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அவர் காணாமல் போயிட்டார். அந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சாங்க. இப்போ வரைக்கும் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவர் ஆக்டர் மட்டும் இல்லைங்க. ஸோ ப்ரொடியூசர், ரைட்டர், அப்புறம் இன்னும் டிரெக்டர், ஏகப்பட்ட திறமை இருக்குங்க. திறமையுள்ள நடிகருங்க. ஸோ அவருடைய வீடு இதுதாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், வேறு மாதிரி இருக்குங்க. கேட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ உள்ளார ஆளுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மாமன், வா வாத்தியாரே, இட்லி கடை அப்படின்னு ஒரு 3 படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ எனக்கு ராஜ்கிரண் சாரை எப்போ தெரியும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முனி படத்துலேருந்து தாங்க ராஜ்கிரண் சாரை தெரியும். முனியோடைய ஆர்ஜின்னு சொல்லலாம் நம்ம ராஜ்கிரண் சார். ஸோ அவருடைய வீடு இது தாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாமரம்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம், ஸோ சிம்பிளாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். கேட்டு தாங்க ஒரு கோல்டன் கலரில் வேறு மாதிரி இருக்குங்க. ஓகேங்க, ஒரு இயற்கை சூழலில் அவருடைய வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக இது தாங்க ராஜ்கிரண் சாருடைய வீடு. ஓகேங்க, ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ராஜ்கிரண் சாருடைய வீட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வீட்டை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரியான அடுத்த எந்த செலிபிரிட்டி வீட்டை போயிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து சென்னையில் இருந்தால் நம்ம கண்டுபிடிக்கலாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சேனல் யாராச்சும் புதுசாக என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.